அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் மருது, என்னடா ஆச்சு? நைட் ஃபுல்லா எங்கடா போயிருந்த? அம்மா, நீங்க எல்லாம் எப்படிமா இங்க எதுக்கு வந்தீங்க? டேய் திருட்டு பயலே, எங்கடா என் பணம்? சொல்றா, எங்க என் பணம்? கொண்டுட்டு ஓடாம நல்லவே மாதிரி இங்க வந்து நின்னா உன்னை எல்லாரும் நம்பிடுவாங்க நினைச்சியா? திருட்டு பையனா சார்? என்னடா கத்துற? என் 50 லட்சம் எங்கடா? 50 லட்சமா? மருது, சரத், எனக்கு எதுவுமே புரியல. நைட் எங்க போன? சரத், கம்பெனியை விட்டு 9 மணிக்கு கிளம்புனேன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். திடீர்னு கண் முழிச்சு பாக்குறேன், ஒரு இருட்டு ரூம்ல உட்கார்ந்து இருந்தேன். ரூமா? அது எந்த இடம், என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. நான் எப்படி அங்க வந்தேனே தெரியல. என்ன சொல்ற? உனக்கு தெரியாம எப்படி? தெரியல சரத்து. இந்த கம்பெனில இருந்து நான் இந்த அளவுக்கு வெளியே வந்த ஞாபகம் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் பைக் கூட எடுக்கல. வேணாலும் பாரு, என்னோட பைக் கம்பெனில தான் நிக்கும். மருது, இப்ப எப்படி நீ வெளியே வந்த? நீ வீட்டுக்கு எப்படி போன? இருட்டு அறையில அடைஞ்சு கிடந்தேன். மூச்சு கூட விட முடியல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் ஒருத்தன் டோரை ஓபன் பண்ணிட்டு, உன் போன் இங்கதான் இருக்கு, எடுத்துட்டு கிளம்புன்னு சொன்னான். யார் அது? தெரியல சரத்து, நான் முகத்தை பார்க்க முடியல. சரியான இருட்டார. அவனை எப்படியாவது உள்ள கூப்பிடலான்னு பார்த்தா, நான் உன்னை காப்பாத்த வந்த வேண்டா, உன்னால முடிஞ்ச தப்பிச்சு போயில, இங்கேயே கடன் சொல்லிட்டு போயிட்டான். என்ன காப்பாத்த வந்தானா? ஆமா சரத்து, அப்படிதான் சொன்னான். ஆனா கண்டிப்பா அவன் என்ன காப்பாத்த வந்தவன் கிடையாது. அவனாலதான் நான் அந்த இருட்டு ரூமுக்கு போயிருப்பேன். என்ன மருது குழப்பற? சரி, ஓகே. உன் அக்கௌண்ட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் வந்ததா? ஆமா சரத்து, இப்பதான் நான் பார்த்தேன். அதுவும் கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. இப்போ வரும்போதுதான் பார்த்தேன். ஒரே ஷாக்கு. நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்களா, அதான் உங்ககிட்ட சொல்லிக்கலான்னு வந்தேன். டேய், அது நீ வந்ததுமே சொல்லிருக்கணும்டா. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு இப்ப என்னடா கதையா சொல்லிட்டு அக்கௌண்ட்ல காசு வந்திருக்குங்கிற? இங்க பாரு, என் கம்பெனிக்குள்ள இருந்துட்டு ஏன் பைனான்ஸ் மூலமா 50 லட்சம் ரூபாய் திருடி நீ சொந்தமா பைனான்ஸ் வைக்கலாம்னு நினைச்சிருக்க? சார், அப்படிலாம் இல்ல சார். தேவையில்லாம பேசாதீங்க. மருது, உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீ தான் 50 லட்சத்தை திருடிட்டேன்னு. 50 லட்சம் திருடிட்டேன்னு கம்ப்ளைண்டா? சரத்து, நான் திருடலாம் செய்யல. அக்கௌண்ட்ல வந்த காசையே நான் இப்பதான் பார்த்தேன். அண்ணே, என்ன சொல்றானே? சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்க. 50 லட்சம் ரூபானே, அதுவும் உன் மேல திருட்டு பழி. அண்ணே, அரெஸ்ட் பண்ணாலும் அப்பா அம்மாவையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. குடும்பத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கண்ணே. குடும்பத்தோட? டேய், நான் தான் கேஸ் கொடுத்தேன். இங்க பாரு, நீ 50 லட்சம் ரூபாய் இப்ப எடுத்து வை. ஆனாலும் உன்னை நான் மன்னிச்சல விட மாட்டேன். என் கம்பெனில எங்களுக்கே தெரியாம திருட்டு வேலை பார்த்த நீ, உன்னை வெளியே விடவே மாட்டேன். உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையோ. இல்ல, என் மகன் அப்படிலாம் திருடி இருக்க மாட்டான். சார், தேவையில்லாம பேசாதீங்க. அவனே எங்கேயோ அடைஞ்சிருந்து கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன சார் திருட்டுங்கிறீங்க? இங்க பாருங்க, என் பையனுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. இது வரைக்கும் இல்லாம இருந்திருக்கலாம். இங்க பைனான்ஸ்க்கு வந்ததும் தானே உங்க மகனுக்கு பைனான்ஸ் கம்பெனி வைக்கணும்னு ஆசை வந்தது. அதுக்குரிய காசு வேணும்னா இப்படி முறைகேடு பண்ணி தானே ஆகணும். நிறுத்துங்க சார். இன்னொரு தடவை என் பையனை தப்பா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். ஏய், என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? 50 லட்சம் ரூபாயா? நான் இன்னும் இங்க சாதாரணமா நின்னு பேசுறதுனால எல்லாரும் ரொம்ப அசால்ட்டா பதில் பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ டிசிபி, என்ன பண்ண போறீங்க? ஓ, உங்க சொந்த பந்தங்கிறனால கேஸ யார் பக்கமாவது திருப்பிடலான்னு பாக்குறீங்களா? ஓ, நிறுத்தியா? தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் உன்னதான் தூக்கி உள்ள வைப்பேன். என்ன சார், மிரட்டுறீங்களா? பொரியா கம்ப்ளைண்ட் கொடுத்தேல, எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதா இருந்தாலும் செக் பண்ணிட்டு தான் நான் பேச முடியும். அது வரைக்கும் அவ்வளவா நிறுத்திக்கோ. இல்ல செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு இப்ப எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைக்கல, இதுக்கு மேல உள்ள ஆளுங்க கிட்ட நான் போக வேண்டியிருக்கோம். நிறுத்தியா? சும்மா ஆச்சா புச்சான்னு கத்திக்கிட்டு இருக்க. சரத்து, நான் சொல்றதெல்லாம் உண்மை. எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. நைட் என்ன அடைச்சது, காலையில தான் அந்த டோரை ஓபன் பண்ணாங்க. மூச்சு முட்டி நானே ரொம்ப முடியாத ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்ததுமே அம்மாக்கு கால் பண்ணேன். அம்மா போன் ரிங் போய் முடிஞ்சது. மருது, போன் வீட்ல இருக்கியா? ஓ, நான் வீட்டுக்கு வந்தே உங்ககிட்ட சொல்லிடலான்னு வீட்டுக்கு வந்து பார்த்தேன், உங்க யாரையும் காணோம். அப்புறம் தாமா ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்பாக்கு கால் பண்ணேன். அது இப்போ ஓ மேல திருட்டு பழி வந்திருக்கு. நீ என்ன சொல்ற? உனக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல சரத்து. இரட்டு பழி, அதுவும் கம்பெனி இத. ஐயோ, நான் எப்படி பண்ணுவேன்? என் அக்கௌண்ட்டுக்கு நான் எதுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும்? அதான் சொந்தமா ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேடா. சார், அதுக்கு எங்க அப்பா சம்பாத்தியம் பண்ண சொத்து இருக்கு. அத நம்பி மட்டும்தான் நான் இதை சொன்னேனே தவிர வேற எதையும் நம்பி இல்ல. பேசுடா, பேசுவ. நான் இன்னும் உன் மேல கை வைக்காம பேசிட்டு இருக்கேல, அதனால நீ என்ன வேணாலும் பேசுவ. ஹலோ, நான் ஒருத்தங்க இருக்கிறத மறந்துடாத. மேல கீழே கை வச்ச புரிஞ்சு போச்சு சார், புரிஞ்சு போச்சு. எல்லாம் ஒரே சொந்தம், ஒரே குடும்பம்னு ஏதோ ஒரு வழியில அவனை தப்பிக்க வைக்கிறீங்க. ஆனா நான் விட மாட்டேன் சார். இன்னைக்கு என் பணமும் வந்தாகணும், இவங்க குடும்பத்தோட உள்ளேயும் போகணும். இதே இன்னைக்கு நடத்தாம நான் விட மாட்டேன். ஐயோ, இப்ப என்ன பண்ண போறோம்? அது ஒண்ணுமே தெரியலங்கறான்.
ஆனா இந்த ஆளு 50 லட்சம் 50 லட்சம்ங்கிறான். என்னங்க என்னங்க நடக்குது? என்னங்க இது நமக்கு வந்த கெட்ட நேரம். பாலா, எனக்கும் தான் என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல. ஆனா மனசை விட்டுறாத, நல்லது நடக்கும். இல்லங்க எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு நாள் எப்படி எப்படியோ சுத்திக்கிட்டு இருந்தான். இப்பதான் திரும்பி ஒழுங்கா வாழ ஆரம்பிச்சான். இந்த நேரம் இப்படியா? சரி சரி, பொறுமையா இரு. சரத் மாப்பிள்ள ஏதோ எவிடன்ஸ செக் பண்ண சொல்லிருக்கேன்னு சொல்லிருக்காருல, அது நம்ம பிள்ளைக்கு சாதகமா வரும் நம்புவோம். சுப்பிரமணி, என்ன சொல்றீங்க? சுப்பிரமணி நல்லா செக் பண்ணீங்களா? ஓகே சுப்பிரமணி. ஓகே நான் பாத்துக்கறேன். என்னங்க என்ன சரத்து? எவிடன்ஸ் எல்லாமே உனக்கு எதிராக தான் இருக்கு. உன்னோட போன் மூலமா தான் உங்க அக்கௌண்ட ஹேக் பண்ணி இதுல இருந்து பணம் எடுத்திருக்க. ஐயோ சரத்து, நான் எடுக்கவே இல்ல. அது என் போனே என் கையில இல்ல. காலையில தான் சரத்து என் போன் கைக்கு வந்துச்சு. நான் எவிடன்ஸ் அப்படிதான் இருக்க மருது. ஜீவா, இன்னைக்கு நான் உனக்கு முன்னே வந்துட்டேன். ஆனா நாம மீட் பண்ற இடத்துல இல்ல. இங்க தானே உன்னோட ஆபீஸ் இருக்கு. எப்படியோ ஆபீஸ்க்கு போய் பேக் எல்லாம் வச்சுட்டு தான் வருவ. நீ வரும்போது ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன். ஜீவா, இன்னைக்கு என் காதல சொல்ல போறேன். உன்கிட்ட உடனே சொல்லிட்டா எப்படி? கொஞ்சம் உன்னை என்ன தேட விடுறேன். அப்பதான் உனக்கு என் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். ஐயோ, சரி ஓகே, இதெல்லாம் இப்பதான் பண்ண முடியும். லவ் பண்ணும்போது கூட ஓகே, ஆனா கல்யாணம் பண்ணிட்டா இந்த மாதிரி சேட்டை எல்லாம் பண்ணா கண்டிப்பா ரசிக்கிறவங்க கம்மிதான். நம்ம ஜீவா எப்படின்னு தெரியல, அதனால இப்பவே சேட்டை பண்ணலாம். பார்க்கல வேற யாரும். அங்க என்ன நடக்குது? எல்லாரும் கூட்டமா? அது மருதுவோட கம்பெனில. அங்க வாசு. அது வாசுவா? பக்கத்துல போய் பார்க்கலாம். வாசு, திரு, ஜீவா, எல்லாரும் இங்க என்ன பிரச்சனை? மருதுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸும் இருக்கு. பேசிக்கிறாங்க. மருது ஒருவேளை ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா? அதனாலதான் சரத்து வந்திருக்காங்களா? மருது கம்பெனி ஓனர் எல்லாருமே இருக்காங்களே. வாசு அழுகுறா. வாசுவோட அப்பா அம்மா போய் இல்ல என்ன பிரச்சனைன்னு முத கேப்போம். ஜீவா வேற அங்க இருக்கான், அதனால என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு போலாம். சரத்து, என்ன சொல்ற? டேய், ஒரு பர்டிகுலர் ஏரியாடா. அந்த ஏரியா நெட்வொர்க் மூலமா மருது போன்ல இருந்து இந்த ஸ்பேம பண்ணிருக்காங்க. என்னடா சொல்ற? சரத்து, தீரு, எல்லாமே மருதுக்கு எதிரா இருக்கு. டேய், ஆனா அவன் இந்த தப்ப செய்யவே இல்லையடா. அவன் பேசுறதுல இருந்தே புரியுதுடா அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு. ஆனா எவிடன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல. போலீஸ் கேஸ்னா எவிடன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுதான்டா பேசும். நம்ம வாய் வார்த்தையை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. என்னடா இப்படி சொல்ற? அதுக்காக அவன் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சும் அதுவும் இல்லாம அவன் குடும்பத்தோட கேஸ் போட்டுக்காண்டா. எல்லாத்தையும் எப்படா என்ன பண்றதுன்னு தெரியலடா. சரத்து, இதுக்கு வேற வேலையே இல்லையா? அனி, சாரி அனி, எந்த வழியும் இல்ல. சரத்து, ஏ வாசுகி, அழாத. என்னங்க, இனி எப்படி நான் இல்லாம இருக்க முடியும்? சரத்தே முடியாதுன்னு சொல்லிட்டான். இனி எப்படிங்க? டேய் சரத்து, எப்போடா? உன்னோட ஒர்க்குக்கு எவிடன்ஸ் தான் முக்கியம். ஆனா டேய் ஜீவா, ஆனா சொன்ன பர்டிகுலர் ஏரியால மருது அங்க இல்லன்னு நிரூபிச்சா மருதுவ இதுல இருந்து வெளியே எடுத்துடலாம். என்னடா சொல்ற? ஆமா தீரு, அந்த ஏரியால மருது இல்ல அப்படின்னு நிரூபிச்சிட்டா போதும். அதுக்கு நாம என்னடா பண்ணணும்? அந்த ஏரியால இல்லனா வேற மருது எங்க இருந்தாங்கறத நிரூபிக்கணும். சரத்து நம்ம வீட்ல இருந்தானே. ஐயோ அண்ணி, ஏன் அண்ணி? அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆதாரத்தோட நிரூபிக்கணும். ஆதாரத்தோடனா? ஏண்டா மருது வீட்லயே வா. ஐயோ திரு, அதான் மாமா மருதுவ காணும்னு ஆபீஸ்க்கு தான் நைட்டு தேடி வந்திருக்காங்களே. இந்த ஒரு ஆதாரம் போதாதா? டேய் சரத்து, ஆனா ஒண்ணு புரியுதுடா. இந்த மாதிரி வசமா சிக்க வைக்கணுங்கிறதுக்காகவேவும் மருதுவ கடத்திட்டு போய் இவ்வளவு வேலையும் பார்த்திருக்காங்க. ஆமாடா, அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஃபைனான்ஸ் ஓனரா தான் இருப்பான். சரத்து, அவன் பேசுற தோரணையிலே தெரியுது மருது சொந்தமா ஃபைனான்ஸ் பண்றது பிடிக்கல, அதனால இந்த வேலையை பார்த்து விட்டு இருக்கான். அப்புறம் சுப்பிரமணி சொன்ன இன்னொரு விஷயம், இந்த ஆளுக்கு ஒர்க் பண்றவங்க மேல ஏதாவது கோபம் இல்ல பிடிக்கலனா இந்த மாதிரி தான் திருட்டு பட்டத்தை கட்டி குடும்பத்தோட தூக்கி உள்ள வச்சிருவானா. இந்த மாதிரி அழிக்க முடியாத எவிடன்ஸோட. அதேதான் இப்ப மருதுக்கு நடந்திருக்கு. நீ அழாதீங்க நீ. பாப்பனா, என்னோட குடும்பமா? வாசுகி, அழாதமா, அழாத. இல்லங்க, அண்ணன் எப்படி எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தான். இப்பதானங்க தெரிந்து நல்லவனா மாறி இந்த அளவுக்கு வேலை பார்க்கணும்னு எல்லா முயற்சியும் பண்ணா. ஆனா அதுலயே எப்படி? வேலை பார்க்க முயற்சி பண்ணதுல தப்பு இல்லம்மா. இந்த ஃபைனான்ஸ் கம்பெனில வந்து சேர்ந்தான் பாத்தியா, அதுதான் தப்பு. ஐயோ அப்பா, உண்மைதான்ப்பா. ஆரம்பத்திலே சொன்னேன் இது வேண்டாம், இது கட்டா பஞ்சாயத்து மாதிரின்னு. கேட்கவே இல்ல. டே, இப்ப அதெல்லாம் விடு. எவிடன்ஸ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்ப நான் மருது அரெஸ்ட் பண்றதை தவிர வேற வழி இல்ல. சரத்து, மருது மட்டும்னாலும் கூட்டிட்டு போய் பக்கத்துல வச்சு கூட என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஒரு இது பண்ணலாம்டா. ஆனா அத்தை மாமாவையோட சேர்த்து தானே கூட்டிட்டு போகணும்.
பண்றதுன்னே தெரியல. நான் வேணா பேசுறேன். என்ன சார் எவிடன்ஸ் எல்லாம் செக் பண்ணியாச்சா இல்லையா? உங்க இன்ஸ்பெக்டர்ட்ட பேசுனீங்கல்ல, இன்னும் என்ன சார் அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க சார், இதுல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. அவன் தப்பிக்கிற மாதிரி எந்த வழியும் கிடையாது சார். தூக்கி உள்ள போடுங்க குடும்பத்தோட. மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இல்ல அவளையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஏய் ஓகே ஓகே, சும்மா சொல்லதான் செஞ்சேன். இந்த 3ஐயும் தூக்கி உள்ள போடுங்க. இப்பவே எனக்கு 50 லட்சம் ரூபாய் வேணும். அதையும் உங்க கையால வாங்கி கொடுத்துருங்க. இதுக்கு மேல அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நான் நினைச்சதை முடிச்சிட்டேன். என்னன்னா இல்ல, என் பணம் பறி போச்சுல, அத நினைச்சபடி நான் முடிச்சு வாங்கிட்டேன். அரெஸ்ட் பண்ணுங்க சார். சரத்து, என் அப்பா அம்மாவை விட்டு என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ணு. அப்பா அம்மா வேண்டாம். அது எப்படி முடியும்? அவங்க மேலேயும் சேர்த்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். குடும்பத்தோட தான் உள்ள இருக்கணும், ஆனா வெளியே வரவே முடியாது. ஏன்னா இது மகா மோசடி, அதுவும் டெக்னிக்கல் படி. வெளியே வர முடியாதுடா, வரவே முடியாது. ஏய், நல்லா பிளான் பண்ணிருக்காண்டா. எப்படி பேசுறான் பாரு. எல்லாம் நல்லா புரியுதுடா, ஆனா மருது அங்க இல்லைங்கிறத நிரூபிக்கணும். அதுக்கு இப்ப ஏதாவது ஒரு வழி இருந்தா. அதுக்கு என்னடா வழி இருக்கு? இன்னொரு 1/2 hour வேணா சமாளிக்கலாம்டா. அதுக்கு மேல எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு தான் போனோம். ஐயோ, இனி மருத காப்பாத்த முடியுமா? என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ணு சரத்து. மருது, உன்னோட போன் சிக்னல் காமிக்கிற பர்டிகுலர் ஏரியால தான் நீ இருந்தேன்னு சொல்றாங்க. நீ இல்லாட்டி வேற எங்கேயாவது இருந்தியா? இல்ல உன் போன் காணோம் அப்படி ஏதாவது? என்ன சார், கேஸ திசை திருப்ப பாக்குறீங்களா? ஹலோ, எல்லாமே விசாரிக்கிறதா? இல்ல நீங்க கேஸ திசை திருப்புற மாதிரி இருக்கு. சரத்து, என் போனை காணோம். காலையில தான் என் கைக்கு வந்துச்சு. இதெல்லாம் ஒரு ஆதாரமா சார்? அவனே வச்சுட்டு பொய் சொல்ல மாட்டான்னு என்ன இருக்கு? இல்ல சரத்து, நிஜமாலே என் போனை காணோம். இங்க பாருங்க சார், இந்த மாதிரி ஒரு சில்லற காரணத்தெல்லாம் சொல்லி கேஸ் ஏதாவது திசை திருப்பினீங்கன்னா அவ்வளவுதான். என்னோட 50 லட்சம் ரூபாய் அதுக்குரிய ஃபுல் எவிடன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல சார் நீங்க வேற ஏதாவது மாத்தி முடிவு எடுத்தீங்க, உங்களுக்கு மேல உள்ள அதிகாரி கிட்ட போக வேண்டியிருக்கும் சார். போயா, யார்கிட்ட வேணாலும் போ. அதுக்காக நான் விசாரிக்காம இருக்க முடியாது. அவன் போனை காணும்னு சொல்றான். அந்த போன் மூலமா தானே 50 லட்சம் ரூபாய் போயிருக்கு. பிறகு நான் அதை விசாரிக்க வேண்டாமா சார்? அவன் பொய் சொல்றான் சார். அவன் போய் சொல்லல சார். இவன் யாரு? காயு, வாவ், நம்ம காயுவா இது? ஏ, மணி 10 ஆயிடுச்சா? ஐயோ, எல்லாரும் எனக்கு இங்க வந்து நின்னுட்டா. ஆமா, இவன் என்ன சொல்ல வரா? இந்த கேஸுக்கும் இவளுக்கு என்ன சம்பந்தம்? காயு, காயத்ரி, நீயா என்ன சொல்ல வர? மருது போய் சொல்லல சார். மருதோட போன் தொலைஞ்சிதான் போயிடுச்சு. காயு, காயத்ரி, உனக்கு எப்படி தெரியும்? அதானே, காயத்ரிக்கு எப்படி தெரியும்? காயு, காயத்ரி சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா மருது நேத்து ராத்திரி ஃபுல்லா என் கூட தான் இருந்தான். காயு, காயு, நீ ஜீவா அப்படி பார்க்காத. என்னால உன்னை பார்க்க முடியல. சாரி ஜீவா. இங்க நடந்தது எல்லாரும் பேசுனத கேட்டுட்டு தான் இருந்தேன். மருதுவை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. சரத் சொன்னான்ல, மருது வேற எங்கேயாவது இருந்தானே ஆதாரபூர்வமா தெரிஞ்சதுனா இதுல இருந்து தப்பிக்கலான்னு. அதனாலதான் இப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. சாரி ஜீவா. அதுவும் உங்களுக்கு நான் இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜீவா, இந்த பிரச்சனை முடிஞ்சதும் உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்றேன். இப்போதைக்கு மருதுவை காப்பாத்தணும். அது மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டு வாசுவோட அப்பா அம்மா. என் அப்பா உயிருக்காக தான் வாசு, அதுவும் எனக்காக எல்லா கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டா. எனக்காக தான் செல்வத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணா. அதனாலதான் செல்வம் வாசுவிக்கு குழந்தை உண்டாகி நேரத்தையும் மட்டும் என் வாசு வாழ்க்கையில வரலனா வாசுவோட நிலைமை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இதெல்லாம் எனக்காக என் ஃப்ரெண்டு எனக்காக செஞ்சா. ஆனா அவளுக்காக இப்போ வரைக்கும் நான் எதுவுமே செய்யல. அப்பாவோட உயிரை காப்பாத்த என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் துணிஞ்சு ஏத்துக்கிட்டானா, இப்ப என் ஃப்ரெண்டு குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த நான் இந்த ஒரு பொய் சொல்றது தப்பு இல்லைன்னு தோணுது. ஜீவா, இத நீயும் புரிஞ்சுக்குவ ஜீவா. காயு, காயு, என்னடி சொல்ற? சாரிடி, உன்கிட்ட கூட நான் சொல்லாம விட்டுட்டேன். நேத்து உங்க அண்ணன் என் கூட தான் இருந்தாங்க. காயு, காயத்ரி, எதுக்காக இப்படி சொல்ற? இல்ல காயத்ரி, இதனால நீ தான் கஷ்டப்படுவ. உன்னை நீ அசிங்கப்படுத்துற மாதிரி பேசி. வேண்டாம் காயத்ரி. யார் இந்த பொண்ணு? இவனை காப்பாத்த எதுக்காக பொய் சொல்றா? நைட்டு ஃபுல்லா இவன் நம்ம கஸ்டடியில அந்த இருட்டு அறையில தானே இருந்தான். இவன் இப்ப திடீர்னு இப்படி பேசுறானா? இவனை காப்பாத்துறதுக்காகவா? இவனுக்கும் அந்த பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? இல்ல இவ அப்படி சொல்லி கோர்ட்டுக்கு போனாலும் இதைத்தான் எடுத்துக்கிடுவாங்க. அப்புறம் என்னோட பிளான் ஃபுல்லா வீணாயிடும். இல்ல இத நம்ம அனுமதிக்க கூடாது. எதையாவது பேசி இத கெடுக்கிறேன். இத கெடுக்கிறேன். காயத்ரி எதுக்காக? ஒருவேளை அன்னிக்காக இந்த மாதிரி போய் சொல்றாளா? ஐயோ, இதனால காயத்ரி வாழ்க்கையில கேள்விக்குறியாகும். யோசிக்காம என்ன பேசிக்கிட்டு இருக்கா? காயோ, நீ எதுக்காக? நீ சொல்றதெல்லாம் கண்டிப்பா உண்மையா இருக்காது. ஆனா எதுக்காக இப்படி சொல்றேன்னு புரியலையே. ஹலோ சரத் சார்,
சொல்லு காயத்ரி. மருது எங்க இருந்தான்னு கேட்டீங்கல்ல, என் கூட தான். நீங்க சொன்ன பர்டிகுலர் ஏரியால மருது இல்ல. ஏன்னா நானும் மருதுவும் நேத்து நம்ம ஊர்லயே இல்ல, லாங் டிரைவ்னு பக்கத்து ஊர்ல திருவிழா, அங்க போயிட்டோம். இது யாரோ நடத்துற நாடகம். இத நான் எங்க வேணாலும் யார்கிட்ட வேணாலும் வந்து சொல்றேன். இந்த கேஸ்க்கும் மருதோட குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏய், அது எப்படி சம்பந்தம் இல்லாம போகும்? யார் மணி? நீ நாட்டுக்கு வந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தேனா? என்ன நீயே இந்த குடும்பத்துல உள்ள ஒரு ஆளா? ஹலோ சார், எனக்கு இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மருதுவ மட்டும் தான் தெரியும். ஏன்னா நானும் மருதுவும் லவ் பண்றோம் சார். ஐயோ, என்னடி ஆச்சு? ஏன் இப்படி பேசுற? வாசு, உன் குடும்பத்தை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலடி. அதனால கொஞ்சம் பேசாம இரு. காயோ, அண்ணனை கூட விடு. ஆனா அப்பா அம்மா எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னால ஒண்ணு மட்டும் இல்லடி, உன் குடும்பத்தையும் விட்டு கொடுக்க முடியாது. நீ எனக்கு செஞ்ச உதவிக்கலாம். இது ஒரு நன்றி கடனா இருக்கட்டும். ஏய் காயோ, ஃப்ரெண்டுக்குள்ள என்னடி? ஃப்ரெண்டுங்கறனாலதான் இந்த உரிமை. காயோ, வாசு சேர்ந்து பேசு. இந்த கேஸ் அப்படியே ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போயிட்டா அங்க இருந்து வெளியே வர்றது கஷ்டம். அதனால நீயும் காயோ. ஏய், இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். யோ கொஞ்சம் அமைதியா இரியா. விசாரிச்சுட்டு இருக்கேன்ல. இங்க பாருங்க சார், இவன் தான் 50 லட்சத்தை சீட்டிங் பண்ணிருக்கான். அதுக்குரிய எவிடன்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அதே மீறி இப்ப இப்படி பண்ணீங்கன்னா ஹலோ என்ன எவிடன்ஸ்ங்கறீங்க? மருதுவோட போனை காணோம் மருது சொல்லியாச்சு. அந்த பொண்ணு நான் மருது கூட தான் இருந்தேன்னு சொல்றா. மருதுவோட போனை யாராவது திருடி இந்த வேலையை பாத்துக்கலாம்ல? அது எப்படி சார் பார்க்க முடியும்? உங்க எவிடன்ஸ் வச்சுதான் பேசுறேன். மருது அங்க இருந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. மருதுவோட போன் இருந்ததுக்கு மட்டும் தான் ஆதாரம். மருது அந்த பொண்ணு கூட தான் இருந்தான்னா மருது போனை திருடுறது யாருன்னு கண்டுபிடிக்கணுமே தவிர மருதுவை அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இல்ல அது எப்படி? இல்ல மருது, உங்க போன் நேத்து நைட்டு காணாம போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரி சரத்து. இல்ல அது எப்படி நான் இந்த அளவுக்கு பிளான் பண்ணி எல்லாத்தையும் பக்காவா செஞ்சா ஒரு பொண்ணு வந்து சொன்னதை நம்பிடுவாங்களா? எப்படி இந்த பொண்ணு இவங்க ஆளா கூட இருக்கலாம்ல? சும்மா பேச வச்சு கூட்டிட்டு போயிருவோம் நினைச்சாங்களோ? இப்ப நான் சொல்றேன் பாரு, இவன் குடும்பம் இங்க இருந்து தப்பிக்க முடியாது. நான் நினைச்சபடி இவங்கள ஜெயில தள்ளுவேன். என் கம்பெனில வேலை பார்த்துட்டு நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம நான் தனியா சொந்தமா வைப்பேன்டா நீ முன்ன நெஞ்சு நிமித்தி பேசினான். அவனை நான் சும்மா விட முடியுமா? அவனை மட்டும் இல்ல, அவன் குடும்பத்தோட உள்ள இருந்தாதான் என்கிட்ட மோதனா என்ன ஆகும் அவனுக்கு தெரியும். தெரிய வைக்கணும். இப்ப நான் என்ன பண்ணணும்னா இப்ப நான் பேசுறேன் பாரு பேச்சு. இதுல எவனும் தப்பிக்க முடியாதுலே, தப்பிக்கவே முடியாது. யோ, இனி போலீஸ் ஸ்டேஷன் வா, பேசிக்கலாம். மருது, நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு கிளம்புங்க. உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் எங்க கிட்ட தான் இருக்கும். இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நீங்க பணம் எதையும் எடுக்கவும் கூடாது, போடவும் கூடாது. எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், புரியுதா? சரி சரத்து. நான் நினைச்சது நடந்துருச்சு. வாசு, ஐயோ, எப்படி உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியலடி. சும்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத. நீ என் ஃப்ரெண்ட் அடி. உனக்கு நான் எதையும் செய்யாம என்ன செய்ய போறேன்? ஐயோ. சரி ஓகே, இதை இங்க பேசிக்காதீங்க. இனி அந்த போன் திருடனவன் யாருன்னு சரத்து கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸும் கண்டுபிடிச்சு கேஸ் அப்படியே திசை திருப்பிடுவான். இந்த ஃபைனான்ஸ் ஓனர் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துப்பான். இனி அவனை கவனிச்சுக்கிடுவான். சரி அப்படியே கிளம்புங்க. காயு, கிளம்புறேன் திரு. காயு, இதெல்லாம் உண்மையா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். வாசுகி உன் ஃப்ரெண்டுங்கிறனால இந்த குடும்பத்தை காப்பாத்த இப்படி எல்லாம் பண்ணியா? இல்ல உண்மையிலே சார், இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. என்ன ஏத்துக்க முடியாது சார், முடியவே முடியாது. ஏதோ ஒரு பொண்ணு அவளா வந்து நான் மருது கூட இருந்தேன்னு சொன்னா உடனே விட்டுருவீங்களா? ஆதாரம் எங்க சார்? ஆதாரம் எங்க? ஆதாரம்லாம் இல்ல சார். நானே எங்க வீட்டுக்கு தெரியாம போனேன். நம்ப முடியாது. இவன் யாருன்னு சொன்ன? உனக்கு இவன் என்ன வேணும்? லவ் பண்ற பையன். லவ் பண்ற பையன் தானே? கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணமா? என்ன சொல்றான்? என்னையா சொல்ற? சார், நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன் சார். உங்களுக்கு தெரிஞ்சவங்கறனால நீங்க ஈஸியா தப்பிக்க விடுறீங்க. யாரையா தப்பிக்க விட்டா? மருதோட செல்போனை யாரு திருடுனா, யார் இந்த வேலையெல்லாம் பார்த்தான்னு அடுத்த 24 மணி நேரத்துல கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் பேசாம போயிடு. என்னால போக முடியாது சார். அவ்வளவு பெரிய பணம் மோசடி நடந்திருக்கு. உங்களை நம்பி நான் கம்ப்ளைண்ட் பண்ணி இவன் தான் இதுக்கெல்லாம் காரணங்கிற ஆதாரம் வரைக்கும் நான் கொடுத்தா ஒரு பொண்ணு வந்து பேசுறான், நீங்க அசால்ட்டா போன்னு சொல்றீங்க. அந்த பொண்ணு சும்மா ஏமாத்துறதுக்காக கூட பேசலாம். யாரு அப்படி பேசுவா? எந்த பொண்ணு இந்த விஷயத்துக்கு போய் சொல்ல மாட்டா. அப்பனா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க சார். அதெல்லாம் வீட்டுல சொல்லி பண்ணிக்குவாங்க. இப்ப இந்த நிமிஷம் கல்யாணம் நடக்கணும். என்ன அறிவில்லாம பேசுற? சார், இதெல்லாம் ரூல்ஸே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு பேசுற வார்த்தையை வச்சு நீங்க இந்த மருதுவ இந்த குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணாம விட்டீங்கன்னா, இல்ல சார், இல்ல இதுக்கு மேலேயே நான் போக வேண்டி இருக்கும். யோ, என்னையா என்ன வேணாலும் பண்ணு சார். எனக்கு அந்த பொண்ணு போய் சொல்றான்னு தோணுது. அதுக்காக அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைனா இந்த இடத்துல இந்த நிமிஷம் இந்த திருட்டு பையல அவங்களுக்கு தாலி கட்ட சொல்லுங்க. என்னையா பேசுற? நீ நான் பாத்துக்கவே இதை தலையிடாத, கிளம்பு. இல்ல சார்,
இப்ப மட்டும் இது நடக்கல நான் இப்பவே பிரஸ் முதற்கொண்டு போவேன். சும்மா கிடையாது சார். 50 லட்சம் ரூபாய் ஆதாரத்தை பக்காவா வச்சிருக்கேன். ஏன் நீங்க கூட அதை ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிட்டீங்க. இந்த மருது மேலதான் எல்லா ஆதாரமும் கரெக்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்பவே எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லா பத்திரிக்கை டிவி எல்லா இடத்துக்கும் போவேன் சார். ஐயோ என்னங்க இப்படி பேசுறான்? காயத்ரி நம்ம பிள்ளைய காப்பாத்த தான் வந்திருக்காங்க. ஆனா இவன் புரியுது பாலா. ஆனா என்னையா பேசுற சார்? இப்பவே இவன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. முறைப்படி இப்பவே போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ண சொல்லுங்க. எல்லாம் பண்ணா நான் நம்புறேன். இல்லைனா எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் சார். அப்படியெல்லாம் பண்ண முடியாதியா? அப்பனா அவங்க கூட சேர்ந்து நீங்களும் என்ன ஏமாத்துறீங்க சார். இதையும் சேர்த்து நான் சொல்றேன். இங்க பாரு, இப்பவே எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இல்லனா அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கல, அடுத்து நான் என்ன பண்ணணுமோ மூணாவதா பண்ணிக்கிறேன். என்ன இவன் எப்படி கல்யாணம் பேசுறான்? சொட்டத்தலையன் நம்ம சொன்னதுக்குள்ள சரி சரின்னு கேட்டுட்டு போவான்னு பார்த்தா இது இருக்கிற எல்லாத்துலயும் ப்ராடா இருக்கு. டிவி பத்திரிக்கைனா ஐயோ ஆதாரம் ஃபுல்லா மருதுக்கு எதிராக தான் இருக்கு. ஏன் இந்த கேஸ்ல இப்படி பண்ணீங்க நம்மளையும் சேர்த்துதான் கேள்வி கேட்பாங்க. இனி வேற வழியே இல்ல, அரசு தான் பண்ணணும். சரத்து அரசு தாண்டா பண்ணணும். இல்லாட்டி காயத்ரிக்கும் மருதுக்கும் கல்யாணம் பண்ணணும். வேற வழி இல்ல. கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போனாலும் இப்ப இவன் கேட்ட மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. ஆனா இப்போ புரியுதுடா, காயு காப்பாத்த வந்தானு. இப்ப இனி வேற வழி இல்ல, அரெஸ்ட் தாண்டா பண்ணணும். காயு காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பொய் சொன்னியா? உன் மனசுல என் முகத்தை பார்க்க கூட மாட்டேங்கிறியே, ஏன் காயு? நேத்தே நான் லவ் சொன்னதுக்கு இல்ல மாட்டேன் நாளைக்கு வந்து சொல்றேன்னு சொன்னேன். அதுக்கு காரணம் என்ன பிடிக்காதது தானா? இப்ப கூட என் முகத்தை ஏன் பார்க்க மாட்டேங்கிற? சொல்லு காயு. காயத்ரி அம்மா, என் புள்ள வெளியவே வர முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு விஷயத்த சொல்லி என் பையன் வெளியே வந்துடலாங்கிற ஒரு உறுதியை கொடுத்த. ஆனா இப்ப திரும்பவும் அம்மாடி உன் கால்ல விழுகிறேம்மா. அவங்க சொல்ற மாதிரி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா, நம்ம குடும்பத்தை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அதே மாதிரி உன்னோட குடும்ப நிலையை எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன்டா. உங்க அப்பா மட்டும் நான் பேசிக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டா இப்பவே மருதுவ அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அரெஸ்ட் பண்றதுனால மட்டும் இல்ல, இப்போ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனாலும் என் பையன் தான் பாதிக்கப்படுவான். அவன் வாழ்க்கையே போயிடுமா, எங்க குடும்பமே ஒண்ணு இல்லாம போயிடும். தெய்வ மாதிரி காப்பாத்த வந்த, கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிறவங்கள காப்பாத்த வந்தவங்க பாதி தூரம் காப்பாத்திட்டு அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போனா திரும்பவும் உள்ள மூழ்கி சாகதாம செய்யணும். அதே மாதிரி பண்ணிடாத. உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன், என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. வேண்டாமா வேண்டாமா, அவளும் நம்ம வீட்டு புள்ளடி. அவ வீட்டுல எப்படி இருக்காளோ அதே மாதிரி நான் பாத்துக்கிறேன். அம்மாடி கால்ல வேணா நான் விழுகிறேன். அம்மா எழுந்துருங்கம்மா, அப்படி பண்ணாதீங்க. என்ன பாவம் பண்ண வச்சிடாதீங்க. வேண்டாமா. அம்மாடி நீ என் பையனை. இதுவரையில் எனக்கு இந்த உயிர் சாரி ஜீவா, என் காதல் அவ்வளவுதான். இதுக்கு மேலேயும் மனசு இறங்காம இருந்தேனா நான் மனசே இல்ல. நீ கூட என்ன ஏத்துக்க மாட்ட. ஒரு முடியாத சூழ்நிலையில பெத்த தாய் கால்ல விழுந்து கெஞ்சி வேணா இறங்கலனா நான் மனசே இல்ல. ஜீவா, என் காதல் பெருசா என்னோட நட்பு பெருசான்னு கேட்டா எனக்கு என் நட்பு தான் பெருசு. என் நட்புக்காக என் காதலை நான் விட்டு கொடுக்கறேன். நல்ல வேளை ஜீவா கிட்ட என் காதலை சொல்லாதது. சொல்லியிருந்தா ஜீவாவால கண்டிப்பா தாங்கி இருக்க முடியாது. இதனா நான் மருதுவதான் நினைச்சிருந்தேன்னு ஜீவா கண்டிப்பா நினைச்சுக்குவான். அப்படியே நினைச்சுக்கிட்டோம். நட்புக்காக உயிரையே கொடுக்கலாம். என் வாழ்க்கையை தானே கொடுக்கறேன். இது ஒண்ணு பெருசல்ல. அம்மாடி என்னமா யோசிக்கிற? வாசு வேணாண்டி, அம்மா சொல்றதுக்காக நீ கஷ்டப்படாத. இனி விதி விட்ட வழி ஏதோ நடந்தாலும் பாத்துக்கலாம். இல்லடி, உங்க அண்ணன் என்ன நல்லா பாத்துக்குவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உங்க வீட்டுக்கு மருமகளா? காயோ வரவா? காயோ இதுக்காக என்னடி பண்ண போற? உனக்கு ஒண்ணு வேணாண்டி. உங்க அண்ணனை என் கழுத்தை தாலி கட்ட சொல்லு. என்ன சார் இன்னைக்கு எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? சரி ஓகே, நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கலாட்டி இனி நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் சார், நானும் மருதுவும் லவர்ஸ் தான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா லவ் பண்றோம். என்ன 100 பேருக்கு முன்ன கல்யாணம் பண்ணிக்கிறது, இப்ப 10 பேருக்கு முன்ன பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சார். ஏன்னா கல்யாணத்துக்கு சம்மதமா? ஐயோ நம்ம பிளான்ல அப்பனா. காயத்ரி என்ன பேசுற? நீ பேசாம இரு, இனி நான் பாத்துக்கிறேன். டேய் மருது, நீ பேசாம இரு. காயத்ரி நம்ம வீட்டு மருமக, நீ பேசாம இரு. என்னங்க பாலா, இந்த விட்ட வேற வழி இல்லங்க. குடும்பத்தோட ஜெயிலுக்கு போறது கூட ஒண்ணு இல்லங்க. ஆனா திருட்டு பழி என்னைக்கு போகாது. அதுக்கு நம்ம குடும்பத்தோட செத்துடலாம். ஆனா காயத்ரியா தானங்க விரும்பி சொல்றா. நம்ம பையனை அவளுக்கு பிடிச்சிருக்கோங்க. இல்லாட்டி இப்படி பேச
கட்ட மாட்டா. போங்கங்க, பக்கத்துல கோவில் இருக்கு, அங்க மஞ்சக்கை இருக்கும், எடுத்துட்டு வாங்க. பாலா. எடுத்துட்டு வாங்கங்க. சரிம்மா. சரத் சார், சொல்லு காயத்ரி. மருதுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்து இந்த குடும்பத்தை ஒண்ணும் செய்ய மாட்டீங்கல்ல? இல்ல இந்த திருட்டு கேஸ். நான் பாத்துக்கிறேன் காயத்ரி, இனி எந்த பிரச்சனையும் வராது. இப்போதைக்கு அந்த ஏரியால மருது இல்லைன்னு தெரிஞ்சா போதும். அவனை நான் அரெஸ்ட் பண்றதுக்காக எந்த ஆதாரமும் கிடையாது. அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியமும் இல்ல. நீ இப்ப சொன்னியே இதெல்லாம் நடக்கலனா மருதுதான் இதுக்கு காரணம்னு நான் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். சரி சரத், எந்த பிரச்சனையும் வராது நம்பிதான். வராது காயத்ரி, நான் பாத்துக்கிறேன். வாசுகி, எனக்கு எனக்காக கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. ஆச்சரியமா இருக்குமா? இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பர்மா. எல்லாரும் பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பொறாமப்படுவாங்க. அவ்வளவு அழகானது, ஆழமானது. அவங்க பாலா, அம்மன் கிட்ட இருந்த தாலி. சாரி ஜீவா. டேய் மருது, இங்க வா. காயத்ரி கழுத்துல தாலியை கட்டு. இப்பவே போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம். அம்மா வேண்டாமா? புரியாம பேசாத மருது. அம்மா சொல்றேன், தாலியை கட்டு. இல்லம்மா வேண்டாம். இதனால ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா பாத்துக்கலாம்டா. ஆனா குடும்ப மானமே போச்சுனா பாடா. இல்லம்மா, நான் ஐயோ சாரி, என்ன மன்னிச்சிடு காயத்ரி. பாடா, என்னங்க தாலியை கையில கொடுங்க. காயத்ரி வாமா. கட்டுறா தாலிய. காயத்ரி, எனக்கு சம்மதம். வண்டு வெடி ரெண்டிலும் இப்போ வழியுதம்மா காவிரி. நெஞ்சில் உள்ள நிம்மதி விட்டு கலங்கி நின்னா காதலி. காவிரி நெஞ்சில் உள்ள நிம்மதி விட்டு கலங்கி நின்னா காதலி. அப்பாவா? டேய், டேயா? இவ்வளவு பெரிய முட்டைக்கண்ணை வச்சிருக்கே, அத உருட்டி உருட்டி பாத்துட்டு வரியே, கண்ணு தெரியல? என்ன ஆளும் மண்டையும் பாரு. ஹலோ சாரி. வேணுனே வந்து இடிச்சிட்டு சாரி சொல்றியா? ஆள பாரு, மூஞ்சியும் மூளையும். ஏய், என்னடா? ஒண்ணு இல்ல. மாங்கட்ட தலையா? ஏய், என்ன என்ன? ஒண்ணு இல்லையே. போடா. யாரா இது? ஏய், உன் பேர் என்ன? செருப்பு பிஞ்சிரும். இப்படி ஒரு பேரா? ஏய், ஓகே ஓகே. டேய், என்னடா பண்ற? அதத்தானே கேக்குறீங்க? நம்மள ஒரு பொண்ணு திட்டிட்டு போறா, சும்மா விட்ட முடியுமாங்க? இருங்க, நாளைக்கு வாங்க, அந்த பொண்ணு யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு அப்புறம் அவளை கவனிச்சுக்கிறேன். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ பார்த்திருப்பீங்க. எல்லாரும் என்ன திட்டுறீங்களா என்னன்னு தெரியல. அதாவது அட்மீனா பாவம்பா, திட்டனா செய்யாதீங்க. மருது காயத்ரி கல்யாணம். அது எதுக்காகனா வாசுகி காயத்ரிக்காக தாங்க. வாடகத்தாய் அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சது. இன்னும் கூட அந்த விஷயம் யாருமே வீட்டுக்கு தெரியாது. சப்போஸ் தெரிய வந்ததுன்னா அந்த பிரச்சனையை ஃபுல்லா ஃபேஸ் பண்றது வாசுகி மட்டும்தான். இதெல்லாம் நம்ம காயுக்காக தானே. ஆனா காயு வாசுகிக்காக என்ன பண்ண போறா? அதுக்காக தான் இந்த எபிசோட். இது நான் ஆரம்பத்திலே பிளான் பண்ணதுங்க. ஆனா காயத்ரி மருதுவோட பேரன்னு சொல்லிட்டா உங்க எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும்னு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் நீங்க எல்லாம் கேட்கலாம், என்னோட ஜோடி யாருன்னு. இதோ பாத்தீங்களா எப்படி வாய்க்கிலேயே பேசிட்டு போறான்னு. நாளைக்கு வாங்கங்க எல்லாரும், அவளை என்ன எதுன்னு கவனிச்சுக்கலாம். ஓகேவா? நாளைக்கு யாருன்னு பார்க்க வந்துருங்க. அதுக்கப்புறம் இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பிடிக்கும். அது மாதிரி நானும் காயத்ரியும் ஏற்கனவே பேசியாச்சு. அவ யாரு நான் யாரு எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது இனிமேல் காயத்ரி என் லைஃப்ல அதை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. அதனாலயும் அது மாதிரி உங்களை ரொம்ப எதிர்பார்க்க விடக்கூடாதுங்கிறதுக்காகவும் சடனா டக்குன்னு காயத்ரி கல்யாணம் பண்ற மாதிரி காமிச்சிட்டேன். இனிமேல் என்னோட ஸ்டோரி லீடுல வருங்க, என்னோட ஜோடியோட. ஓகேங்களா? உங்க எல்லாத்துக்கும் ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். பக்க இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. நானா அவளான்னு பாத்துடலாம். ஓகேவா? அப்புறம் சொல்வீங்க காயுக்கு இந்த பேரே சூப்பரா இருக்குன்னு. இந்த மாதிரி நான் கண்டிப்பா கொண்டுட்டு வரேன். சரி, ஓகே. இன்னைக்கு எபிசோட் பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் டென்ஷனா இருந்தீங்களா, கோபமா இருந்தீங்களா, இல்ல ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்களான்னு எனக்கு தெரியல. எதா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா கோபம் மட்டும் படாதீங்க ப்ளீஸ். இனி இருக்க எபிசோட இன்ட்ரெஸ்டா கொண்டு போகணும். அதுக்காக தாங்க. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ஜீவாவை பிடிக்கும்ல? ஜீவா நான் சொல்றேன்,
எனக்கான ஜோடி இனிமேல் தான் வரப்போறாங்க. அவங்கள உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நாளைக்கு யாருன்னு பாத்துடலாம். ஓகே பாய்ங்க. எல்லாருக்கும் குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம்.